கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் 3 மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். மேய்ப்பன் ஒருவன் தன் ஆடுகளில் பாதியை ஆட்டு சந்தைக்கு கொண்டு போக வேண்டியதாய் இருந்தது. மீதியான ஆடுகளை தன் நம்பிக்கை மிகுந்த நாயின் காவலில் விட்டு சென்றான். அந்நாய் தன் தலைவனின் வார்த்தையிலிருந்து எவ்வளவும் விலகாது. அவ்வளவு உண்மை உள்ள நாய். மறுநாள் காலையில் திரும்புவதாக சென்ற மேய்ப்பன் 3 நாட்கள் வரை திரும்ப முடியாது போயிற்று. வீட்டிற்கு வந்தவுடன் மேய்ப்பன் தன் ஆடுகளை பற்றி விசாரித்தான். அவர்கள் நாயை பார்க்கவில்லை என்றார்கள். அப்படியானால் நாய் செத்து போயிருக்க வேண்டும். அது தன் காவலை விட்டு ஒரு நாளும் விலகாது என்று கூறிக்கொண்டே ஆத்திரத்தோடு ஓடினான். உயிர் குறைந்து போயிருந்தும் அது தன் காவலில் தரித்திருந்தது. தலைவனின் சத்தம் கேட்டவுடனே அது மெல்ல நகர்ந்து அவன் வரவை குறித்து மகிழ்ந்து வாலை ஆட்டிக்கொண்டே தலைவன் பாதத்தண்டை விழுந்து உயிரை விட்டது. ஆம் என கண்பானவர்களே, குற்றீரோடும் காவல் காத்த நாயைப் போல நாமும் புறஜாதியாருக்கு, அதாவது கர்த்தரை அறியாதவர்களுக்கு காவலாளராக இருக்க வேண்டும். அதாவது ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். உபத்திரவத்தின் மத்தியிலும் காவலில் தரித்திருப்பது நம் கடமை அல்லவா? ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, நாங்களும் கர்த்தாவை உம்மை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்லவும் அவர்களை உம்முடைய பாதையில் வழிநடத்தவும் எங்களுக்கு கிருபை தாருங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்த பாதையிலே நடத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.